முரசே பெண்ணன் மகளே திருக்குறளின் மாண்புகளே முன்னரும் பாப்பத்தே எத்தொகையே நற்கணக்கே மண்ணும் தினமே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவமே என எனது உயிரினும் மேலான தமிழன்னையை வணங்கி அவையோரை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இன்று அன்னை பாரதம் கண்விழித்த நாள். காடுமலை கைதையெல்லாம் கட்டுடைந்த நாள். பெண்டீரும் பெரு சீமாட்டியும் பேறு பெற்ற நாள். வையகத்தில் அன்னை பாரதம் ஒளி வீசிய நாள். ஆம், இன்றுதான் நம் இந்தியா வான்புகள் கொண்டு பட்டொளி வீசி சுதந்திரமாக மலர்ந்த நாள். ஒன்றா இரண்டா சுமார் 79 ஆண்டுகளாகிறது. ஆமா, சுதந்திரம்னா என்ன? தென் மாவட்டங்களில் தொடரும் இரட்டை குவளை முறை, இந்திய பெண்கள் முக்காடு போடும் முறை. காலங்கள் மாறினாலும் கோவில் கருவறைக்குள் பெண்கள் நுழைய முடியாத நிலை. அரசாங்க வேலைனா இனிக்குது, அரசு பள்ளினா கசக்குது என்ற நிலை. ஊராட்சி மன்ற தலைவராகவே ஆனாலும் கணவன் காட்டுற இடத்துல தான் கையெழுத்து போடணும் என்ற நிலை. பட்ட படிப்பெல்லாம் படிச்சாலும் பதிபக்தி தான் பத்தினிக்கு அழகு என்ற நிலை. சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு சமத்துவம் பேண நினைச்சாலும் சங்கை அறுத்து சாக்கடையில போடும் சாதிய மனநிலை என்று பெண்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாகும் என்ற நிலையில் 13 வயதிலேயே 13 வயசுங்க, என்ன ஒரு 7வது 8வது படிப்பாங்களா? 13 வயதிலேயே தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட ஆங்கிலேயர்களை எதிர்த்து காந்தியின் வழியில் களம் கண்ட பிள்ளையாடி வள்ளியம்மையை என்ன சொல்வது? எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள். அரசுக்கோ அடுத்த நொடி நடக்க போவது நன்கு தெரியும். இருப்பது ஒரே வழி, ஆயுத கிடங்கை அழிக்க வேண்டும், வேறு வழி இல்லை. தனது உடலில் எண்ணெயை ஊற்றிக்கொண்டால் தனது உடலையே தீப்பந்தமாக்கினாள். விடுமருந்து கிடங்கை நோக்கி விடை பெற்றாள். வரலாற்று இடம் பிடித்தாள். அவள் யார்? ஆம், அவள்தான் தற்கொலை தாக்குதல் நடத்திய தலைமகள் குயிலி. கணவன் போரில் கொல்லப்பட்டார். குழந்தையோடு 8 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆங்கிலேயர்களின் அடிவருண்டிகள் அசந்த நேரம் பார்த்து தனது கத்தி மொழியால் அத்தனை பேரையும் காவு வாங்கினார். இழந்த நாட்டை மீட்டெடுத்து வரலாற்று சாதனை புரிந்தவர் தான் வீரமங்கை வேலுநாச்சியார். ஆங்கிலேயருக்கு நட்பு நாடு. வாரிசில்லாத நட்பும் ஆங்கில அரசுடன் இணைக்கப்பட்டது. கணவனோ நாடு கடத்தப்பட்டார். நாடும் வீடும் இல்லாமல் நிற்கதியானார். தனது சிறப்பான திட்டத்தினால் நாட்டை கைப்பற்றி பெரும் புரட்சியில் ஆங்கிலேயர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தியவர்தான் லக்னோவின் மகாராணி பேகம் மஸ்தத் மஹால். சென்னையில் மருத்துவ பட்டம் பெற்றார். சிங்கப்பூரில் மருத்துவராகவே பணிபுரிந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய ராணுவத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஜான்சி ராணி என்ற பெண்கள் ராணுவ பிரிவுக்கு தலைமை தாங்கினார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் அல்லும் பகலும் இந்திய விடுதலைக்காக அயராது உழைத்தவர் தான் கேப்டன் லட்சுமி சேகர். பெற்ற பிள்ளை இறந்து விட்டது. அந்த பிள்ளையின் நினைவை போக்குவதற்கு மற்றொரு பிள்ளையை தத்தெடுக்கின்றனர். தத்தெடுத்த பிள்ளை வாரிசு இல்லை என்று ஆங்கில அரசு நாட்டை பறித்து விடுகிறது. நாட்டுக்காக போராடி பெரும் புரட்சியில் வீரமரணம் அடைந்தவர் தான் ஜான்சி ராணி லட்சுமிபாய். அது மட்டுமின்றி கமலா நேரு, சரோஜினி நாயுடு, அஞ்சலி அம்மாள் போன்றவர்களும் நாட்டுக்காக போராடி வீரமரணம் அடைந்த வீரமங்கைகள் தான். இறுதியாக ஒன்று கூறுகிறேன். பெண்தானே சாஃப்டா இருப்பாங்கன்னு ஆங்கிலேயர் நினைச்சாங்க. இப்ப சொன்ன பெண்கள்லாம் கொஞ்சம் சாம்பிள் தான். நாங்க கொஞ்சம் ரெகுலரான ஆளு. நன்றி.